தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக Xiaomi Redmi 10 Prime அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வித் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது கேமரா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. பட் பின்னாடி பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் நிறைய விஷயங்களை முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு குட்டி பேக்கேஜ் இந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு தேவையான புக்லெட்ஸ் இருக்குது. சிம் எஜெக்ட் டூலும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்படி நவுத்தி விட்டுட்டா அடுத்தபடியாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, தள்ளி வச்சிடலாம். சார்ஜர் இருக்குது அண்ட் நமக்கு தேவையான அந்த கேபிளும் இருக்குது. ஓகே, தேவையான எல்லா விஷயங்களும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது ஸ்மார்ட் ஃபோனை க்ளோஸராக பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இந்த ஒயிட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது மேட் ஃபினிஷிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கறதுக்கு இந்த மேட் ஃபினிஷிங் எனக்கு பர்சனலாக மேட் பிடிக்குன்றதுனால ஓகேவா இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒயிட் கலரை பார்க்குற மாதிரி ஞாபகம் இல்லை. MI11 அல்ட்ராவில் ஒயிட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் இதில் பார்க்குறோம். அந்த அல்ட்ராவில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி டிசைனை வந்து உங்களுக்கு இன்டெரக்ட்லி போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொபைலில் பூட் அப் பண்ணுற அதே சமயத்துடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஒர்க் ஆகுது. அதற்கு மேலே நமக்கு வால்யூம் பக்க கீ இருக்குது. டாப் சைடில் 3.5mm ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்லேயே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்ட் ரூம் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2+1 சிம் ஸ்லாட். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு 3 ஸ்லாட்டை வந்து பார்க்குறோம். அண்ட் கீழ் பகுதியில் நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். பார்க்கும் போது பக்கா பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து தெரியுது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்காதீங்க. Redmi 10 Note சீரீஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா இருக்குது. அண்ட் டிஸ்பிளே இப்போதைக்கு இண்டோரில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே இருக்குது. கார்னிங்குள்ள கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட தராங்க. அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியேட் கூடிய Helio G88 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இது ஆமாலி G88 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU வந்து இருக்குது. ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 6GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட்ல வருது. LPDDR4Xக்கான ரேம் டைப்பில் வருது. 64GB அண்ட் 128GB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டோரேஜ் வந்து வேரியன்ட் கொடுக்குறாங்க. பட் என்ன ஸ்டோரேஜ் டைப் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலனாவே ஏதோ பழைய ஸ்டோரேஜ் டைப் தான், அதனால தான் மென்ஷன் பண்ணலன்றது தான் அர்த்தம். பட் எக்ஸாக்ட்லி என்னன்றது நான் கண்டுபிடிச்சேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காம. இந்த ஃபோனில் நமக்கு MIUI 12.5 வந்து தராங்க. Android 11 மேலே ரன் ஆகுது. பட் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணாம் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சேஃபாக உள்ளே போகிறது பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 192 கிராம்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நான் எக்ஸாக்ட்லி மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். பட் கையில் பிடிக்கும் போது எனக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் தெரியல. ஓகே, ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கையில் பிடிக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 6000 mAh பேட்டரி வந்து தராங்க. அண்ட் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது வந்து இருக்குது. இந்த மொபைலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸில் பெருந்தன்மையாக 22.5 வாட்க்கான சார்ஜரை கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இதில் 9 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வீட்டில் யாருக்கோ வந்து எமர்ஜென்சியில் சார்ஜர் இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் அவங்க ஃபோனை 9 வாட் அந்த ஸ்பீடில் வந்து சார்ஜிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, 6000 mAh பேட்டரியை வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். Bluetooth 5.1 Wi-Fi AC பேண்ட்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இப்போ மெயினான விஷயம் அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பார்க்குறது நல்லா இருக்குது. எக்ஸாக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா, 8 MP செகண்டரி கேமரா, 2+2 அப்படின்ற 2 எக்ஸ்ட்ரா கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமராஸ் இருக்குது. நான் இதில் ஒரு சில சாம்பிள் இமேஜ் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்னு தோணுது. பட் அது டிஸ்பிளேல அந்த மாதிரி நமக்கு காமிக்குது. பட் எடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைனல் இமேஜை பார்க்கும்போது அவுட்டோரில் நல்ல லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா வருது. நீங்கள் யாராச்சும் பர்சனலாக வந்து எடுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தாலுமே ஸ்கின் டோன் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்டும் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம், நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக கேமராவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேமரா இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. ரொம்ப பெஸ்ட் கேமரான்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. 45லேருந்து 50 மதிப்பெண்கள் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஒரு 50-50 அவ்வளோதான். ஃபைனலான விஷயம் என்னடானா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியன்ட். ஒன்று 12,500 ரூபாய், இன்னொன்று 14,500 ரூபாய். இந்த 2 ப்ரைஸிங்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
என்னை பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து ரெட்மின்றதுனால நம்ம எப்போவுமே அக்ரெசிவாக எதிர்பார்ப்போம். ரீசெண்டாக அந்த நோட் 10 சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூ. 1500 மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 1500 கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில்னா ஒரு ரூ. 11,000 அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த டிஸ்பிளே கொஞ்சம் டல்லாக இருக்குது, கேமரா கொஞ்சம் பக்கியாக இருக்குது, அந்த அவுட்புட் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டும் சொல்கிறேன். பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ரெட்மி இது வாங்கணும்னு நினைக்கும் போது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வேணால் இதை கன்சிடர் பண்ணலாமே தவிர மற்றபடி நான் இது வந்து அதிகமாக இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் நம்மக்கிட்ட நிறைய காம்படிஷன் இருக்குது. இவங்களுடைய தம்பியே இருக்கார், போக்கோவே இருக்கார், அதுலேயே நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட இருக்குது. ரியல்மியும் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாம்சங்கில் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, மோட்டோ கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் நான் வந்து சொல்கிறேன். நீங்களே ஒவ்வொரு விஷயமும் வந்து பாருங்கள். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஓகேவா என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. பாருங்கள், நான் எங்கே மாற்றி சொல்லிவிடுவேன், லைட்டு கூட விட்டு விட்டு எரியுது. ஆமாம் ஆமான்னு சமாளிப்பிக்கேன்.